ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த நாளை தந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய அன்பு சகோதரர் மகிமை டிவியினுடைய இயக்குனர் பூமிக் சகோதரருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இன்ஜினியராக இருந்து கொண்டே இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருக்கென்று சேவை பண்ண வேண்டும்ங்கிற ஒரு வாஞ்சையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் அவர்கள் மூலமாக தொடர்ந்து மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் சிறிது நேரம் தியானத்துக்காக ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம். தொடர்ச்சியாக நாம் மாதம் இதே மாதிரி நாம் கேட்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். என்னுடைய ஊர் செபத்தியாபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள செபத்தியாபுரம். கர்த்தர் என்னை ஒரு ஆயுர்வேத டாக்டராக வைத்திருக்கிறார். அநேகருக்கு மருத்துவ பணியினை செய்யும்படியாக கர்த்தர் தருணத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அப்படி நாமத்துக்கென்று பல வகையான ஊழியங்களை செய்யும்படியாகவும் கர்த்தர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நானும் என்னுடைய மனைவியும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் சிறு ஜெபம் செய்த பின்பதாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை தந்ததுக்காக சோதரம். இப்பொழுது நாங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். உடைய நாம மாத்திரம் மேம்படுவதாக. இப்படி செய்யறதுக்காக சோதரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன். மறுபடியுமாக உங்களை நான் சந்திக்கிறதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலும் கூட ஒரு சிறு செய்தியாக நாம் கர்த்தருடைய சித்தத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தங்களை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். 3 வகையான சித்தங்களை பற்றி நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதல் பகுதியாக நாம் முதல் சித்தத்தை பார்த்தோம் அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசிமாக்கத்தாருக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக எச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய சித்தம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ நம்ம முதல்ல காரியம் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டோடைய சித்தம் என்ன? நம்ம எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம மாற வேணும். இன்றைக்கி கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்க. ஏன்னா நம்ம கடைசி நாட்களில் பரிசுத்தம் கிடையாது, பரிசுத்தமே இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. கடைசி நாட்களில் பரிசுத்தமாக நம்ம வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லை, அதே அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். முதல்ல பார்த்தோம் நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ரெண்டாவது பார்க்குறோம் நம்மளை அசுத்தத்திற்கு ஆண்டவர் அழைக்கலை, பரிசுத்தத்துக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து மாத்திரம் இல்லை, 2 தீமோத்தேயு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி நாட்களில் எதிலெல்லாம் குறைஞ்சு போகும்னு சொல்லி நம்ம ஒரு தியானத்தை பார்த்தோம் அப்படின்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கடைசி பாகத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எப்படி 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாகியும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தப்பனவாறு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். அப்போ பார்க்குறோம் கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி நாட்களில் முதல் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அப்போ கடைசி நாட்களில் ஒரு பெரிதான ஒரு கொடிதான காலம் ஏற்படுகிறது. அந்த கொடிதான காலத்தில் பரிசுத்தமே என்ன செய்யாது, இருக்காது. நம்ம முதல்ல பார்த்தோம் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம அழைக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நம்ம நீங்கள் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே நம்மளை என்ன செஞ்சுக்கிறார், அழைத்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கடைசி நாட்களில் நம்ம பார்க்குறோம் இந்த பரிசுத்தம்
கடைசி நாட்களில் இல்லாமல் போகுங்கிறது நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஏசாயாவில் சொல்கிறார் பாருங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கேருபீன்களும் சேராம்பீன்களும் தேவனை ஓயாமல் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பரிசுத்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் வல்லமுள்ள தேவன், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவர் சேனைகளின் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் கடைசி நாட்களில் பரிசுத்தம் இன்மை காணப்படுகிறது. ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். அதுக்காக நம்ம பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். யோசுவா பார்த்தீங்கன்னா, யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, எல்லாம் தெரிந்த வசனம் தான். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார்னு சொல்கிறார். அப்போ யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ல செய்கிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்போது கர்த்தரே இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்கள் மூலமாக தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் மாறாதவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம பரிசுத்த ஜீவியத்தோடு நம்ம என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்ல, நம்ம அநேக வசனங்களை பார்க்கலாம். ஏசாயா 57:15 போட்டிருக்கு, பரிசுத்தர் என்கிற நாமம் அப்படிங்கிறத பற்றி ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்குது. அது மாத்திரம் இல்லை, லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தர்களாக இருப்பீர்களாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நம்மளும் பரிசுத்தவங்களாக நம்ம மாறணும். பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நமக்கு அற்புதம் வேணும் என்றால் நாம் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாவமான காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம விட்டு ஒழிய வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்ம மூலமாக கிரியை செய்து கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். ஏனென்றால் கடைசி காலத்தில் அநேகர் பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள் இருக்கிற காலத்தில் அநேகர் இடத்துல பரிசுத்தம் இல்லை. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாகி நம்ம ஒரு வாஞ்சை எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும், நான் நம்முடைய பிள்ளையாக நான் மாறுகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, நம்ம நடுவில் அற்புதங்களை செய்து நம்மளை அதிசயத்தை செய்து நம்மளை பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை உங்களுக்கும் தருவார். அப்ப முதல் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற காரியம் பரிசுத்தம். நம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தம் நமக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறணும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நம்ம அசுத்தத்திற்கு அழைக்கல, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். நமக்கு அற்புதம் வேணும் அப்படின்னா நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னது மாதிரி நம்மளுடைய காரியங்களை நம்ம பரிசுத்தப்படுத்தும் போது கர்த்தர் கண்டிப்பாக அற்புதத்தை செய்வார். அது மாத்திரம் இல்லை, அநேகப்படியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஏன் நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களாக நம்ம மாறணும்? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நம்மளை பார்த்து சொல்றார், நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்மளும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறணும். பரிசுத்தமான வாழ்ந்த நபர் ஒருவரை குறித்து நம்ம வாசிக்கலாம். அநேக நபர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். வேதத்தில் அநேகர் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. வேதத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தில் பார்க்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யோசேப்பை தேடி ஒரு பெரிய பாவம் வருகிறது. யோசேப்பு ஒரு இளம் வாலிபனாக அந்த இடத்துல இருக்கிறார். யோசேப்பை தேடி ஒரு பெரிய பாவம் வருகிறது, பெரிய துக்கங்கள் வருகிறது, ஒரு அசாத்தியமான சூழ்நிலை நிலவருகிறது. ஆனாலும் யோசேப்பை தேடி வந்த பாவத்தை யோசேப்பு என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பு சொல்லத்துக்கு அளவு ஆண்டவர் மேலே வச்சிருந்த அன்பு காரணமாக யோசிப்பு அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுறாரு. அப்ப நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம பாவம் நெருங்கி வருகிற பாவத்தையும் நம்ம விட்டுட்டு ஓடும்போது கர்த்தர் யோசேப்பை உயர்த்தின மாதிரி நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் யோசேப்பை தேடி ஒரு பெரிய பாவம் வருது. யோசேப்பு ஒரு இளைஞன் தான், ஒரு வாலிபன் தான், ஆனா பரிசுத்தத்தை குலைக்கிற மாதிரி ஒரு பாவம் வருகிறது. உடனடியாக யோசேப்பு சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி யோசிப்பு சொல்லுகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில பாவ சோதனை வரும்போது நம்ம நினைக்கணும், தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன், தேவனுக்கு விரோதமா நான் அக்கிரமம் செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம பாவத்துக்கு விலகி ஓடினா கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். யோசேப்பை
பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தின தேவன் நம்மளையும் உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். நாம் தீர்மானங்களை எடுக்கும்போது அவர் நம்ம மத்தியிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அவருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறணும்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்துக்கு தான் அழைத்திருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக யோசுவா சொன்ன மாதிரி யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வான்னு சொல்லி சொன்னது பார்த்தோம். நம்ம அடுத்தது மாத்திரம் இல்ல, யோசேப்புடைய வாழ்க்கையில பார்த்தோம். இப்போ அடுத்ததாக ரெண்டாவது சித்தத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது சித்தம் என்ன சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்த்தோம் எல்லாத்துலயும் நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணும், எல்லா டைம்லையும் நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது பார்க்குறோம் நம்ம எல்லாத்துலையும் ஸ்தோத்திரம் செய்யணும். அதை குறித்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நல்லா கவனிங்க. நம்ம முதல்ல பார்த்து நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவனுடைய சித்தம். ரெண்டாவது பார்க்குறோம் நம்ம எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யணுமா. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலையும் நம்ம ஸ்தோத்திரம் செய்யணுமா. நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், நம்ம தாழ்ந்திருந்தாலும் நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும், வாழ்ந்திருந்தாலும் ஸ்தோத்திரம் செய்யணும். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். எல்லா இடத்துலையும் ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நல்லா கவனிங்க. இன்றைக்கி அநேக பிரச்சனையான காரியங்கள், சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. நம்ம வாழ்கிற சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள்லாம் மாறுகின்றன. எல்லாவற்றையும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். முதல்ல பார்த்தா நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது எல்லாவற்றையும் நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்குள்ள வசனம் 1 தெசலோனிக்கேர் 5:18 நம்ம வாசித்தோம். இன்னொரு வசனத்துக்கு கூட நீங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்லுகிறது பார்க்குறோம். பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது பார்க்குறோம். நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டோம்னா, நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திர பலி, நம்ம ஒரு பிரச்சனை வருது, நமக்கு ஒரு பாடு வருது, நமக்கு ஒரு நிந்தை வருது, ஒரு அவமானம் வருது அப்படின்னா இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படி சொல்ல நம்ம பழகணும். அப்படி சொல்ல நம்ம பழகும்போது கர்த்தர் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றி நம்மளை அந்த இடத்துலேருந்து நம்மளை எல்லா தீங்குக்கும் நம்மளை விலக்கி காத்துக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனம் கூட எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை பார்க்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ நம்ம எந்த விஷயத்துக்கு என்ன செய்யக்கூடாது, கவலையே படக்கூடாது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மனுஷங்க அநேக விஷயத்துக்கு என்ன செய்கிறாங்க, கவலைப்படுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள், நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன், இயேசு என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என் கூட இருக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த ஒரு விஷயத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக அந்த பாடுகளை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் போட்டிருக்கு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபம். அப்போ ஜெபம் எப்படி இருக்கணும், ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு கண்ணீர் வருது, ஒரு கவலை வருது, அப்படி இருக்கும்போது நம்ம இயேசுவிட்டு அதை தெரிவிக்கணும். எப்படி தெரிவிக்கணும், ஸ்தோத்திரத்தோடே கூட என்ன செய்யணும், நம்ம தெரிவிக்கணும். அதான் ஆண்டவரை நம்மகிட்ட விரும்புகிற ஒரு காரியம். அதான் ஒரு பாடல் பாடுகிறது நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான், இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான். அப்போ நம்ம எல்லா டைம்லையும் நம்ம என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்போ போட்டிருக்கு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளுன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ நம்ம எல்லா காரியத்திலையும் நமக்கு கஷ்டம் வந்தாலும், பாடு வந்தாலும், நிந்தை வந்தாலும், அவமானம் வந்தாலும், ஆண்டவரே மற்ற மனிதர்களுடைய சொல்வதை விட இயேசுட்ட நம்ம சொல்ல பழகணும். ஏசப்பா, இந்த பாடுகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், இந்த பாடுகளிலிருந்து என்னை விடுவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அதான் போட்டிருக்கு, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே
கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ நம்மளை குறித்து ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். என்ன சித்தம்? முதல்ல பார்த்தோம் பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது எல்லாத்தையும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி பார்த்தோம். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, வம்பும் புத்தியமான பேச்சும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்கவலே தகும். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வம்பு பண்ணுறாங்க, புத்தியமான பேச்சு, மற்ற நபர்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஸ்தோத்திரம் செய்வதிலே தகும் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருக செய்வார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்பேற்பட்ட பலவீனத்தோடு நீங்கள் இருந்திருக்கலாம், போராட்டத்தோடு இருந்திருக்கலாம், கண்ணீரோடு இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். நம்ம ஜெபிக்கும் போதே கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். முதல்ல பார்த்தோம் பரிசுத்தமாக்குங்க, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது, ஆண்டவரே நான் ஸ்தோத்திரிக்கிறேன், இந்த பாடுக்காக ஸ்தோத்திரம், இந்த இழப்புக்காக ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லும்போது இழந்து போன எல்லாத்தையும் கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ளாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். எப்போ கொடுக்க போகிறார்? நீங்கள் ஸ்தோத்திரத்தோட ஆண்டவர் சொல்லணும், ஏசப்பா இந்த பிரச்சனையை என்னை விட்டு நீங்கள் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு சாட்சியாக வாழுவேன், சமாதானமாக வாழுவேன், உமக்கு உகந்த பிள்ளையா நான் வாழுவேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரம் இல்லை, நமக்கு எல்லா இன்னொரு உபாகமும் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த சகல நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாயின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவர் கொடுத்த தேசத்துக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம ஆண்டவர் கொடுத்த வீட்டுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவர் நமக்கு நல்ல கொடுத்த பெற்றோருக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவர் கொடுத்த நமக்கு நல்ல ஒரு கணவன் கொடுத்திருந்தான கணவனுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, மனைவிக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும், பிள்ளைங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்யணும். அப்படி ஸ்தோத்திரம் செஞ்சால் அது ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஆண்டவர் நம்மளை பலவீனத்தை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார், பிரச்சனையை மாற்றுவார், எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எல்லா விஷயத்திலையும் ஸ்தோத்திரம் செஞ்ச ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்குறோம். முதல்ல பார்த்தோம் பரிசுத்தத்தை குறித்து ஒரு நபரை, யோசேப்பு ஒரு நபரை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் செய்த நபரை குறித்து பார்க்க போகிறோம். எல்லாரும் தெரிஞ்ச ஒரு டாபிக் தான் யோபு குறித்து நம்ம பார்க்குறோம். யோபு 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, யோபு பெரிய ஒரு பணக்காரன். எல்லா சொத்துக்கள், எல்லா செல்வங்கள் அவனுக்கு யோபுக்கு இருந்தான். அது பார்த்தீங்கன்னா, ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிறதுமா இருந்தான். அப்போ யோபை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உத்தமன், ஆண்டவர் சொல்கிற உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிறது. அப்போ யோபை கர்த்தர் பெரிய நிலைமையில ஆசீர்வதித்து கொண்டிருந்திருக்கிறார். யோபுக்கு எத்தனை ஆடு இருந்துச்சுன்னு தெரியும்? அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திலும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகள். யோபுக்கு பார்த்தீங்கன்னா 7000 ஆடு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோடைய விலை 10,000 ரூபாய் விலை. ஆனால் யோபுக்கு இருந்த ஆடு பார்த்தீங்கன்னா 7000 ஆடு. அது மாத்திரம் இல்லை, 3000 ஒட்டகம். அவ்வளோ பெரிய சீமான செல்வ செழிப்பாக வாழ்ந்தவர் யோபு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போதே யோபு என்ன பண்ணுறாரு பாருங்க, 5ஆம் வசனம், யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிற, விருந்து செய்கிற அவருடைய நாள் முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களுடைய எல்லா இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்துவான். இந்த பிரகாரமாகவே யோபு அந்த நாட்களில் செய்து வருவான். அப்போ இந்த டைமில் யோபுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆசை இருக்குது, சொத்து இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, ஒட்டகங்கள் இருக்குது, எல்லாமே ஏர் மாடுகள் இருக்குது. எல்லாம் இருக்கிற டைம்லையும் யோபு உத்தமனாய் வாழ்ந்து வந்தார், சன்மார்க்கமாய் வாழ்ந்து வந்தார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறதுமாய் வாழ்ந்து வந்தார். அப்படிப்பட்ட யோபுக்கு ஒரு நாள் எல்லாம் அழிந்து போகிறது. சாத்தான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறாரு. யோபு நான் கவனிச்சுன்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்போ சொல்லும்போது, இதெல்லாம் நன்மைகள்லாம் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக தான் யோபு உமக்கு உகந்தமாக வாழ்றான்னு சொல்லி சொன்னோடனே இயேசுவை சொல்கிறான், அவன் பிராணனை மட்டும் எடுத்துக்கிறத மற்ற எல்லாத்தையும் சொல்லி சொன்ன உடனே சாத்தான் எல்லாத்தையும் அழித்து போடுகிறான். சாத்தான் பிள்ளைகளை அழித்து போடுகிறான், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அழித்து போடுகிறான். எல்லாம் ஒரு நாள் அழிந்து போயிட்டு ஒரு பெரிய செய்மானா இருந்த யோபு ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்தவனாக யோபு இழந்து விட்டார். அந்த டைம்ல யோபு சொல்றமா பாருங்க 21ஆம் வசனத்தை, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா என் வீட்டுக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். அப்ப யோபு பாருங்க, எல்லாம் இருக்கும்போது இந்த 7000 ஆடு 5000 ஒட்டகங்கள் இருக்கும்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரித்தார், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார். இது எல்லா வச்சிலும்
இந்த எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிறது, பிள்ளைங்க அழிந்து போகிறார்கள், ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் அழிந்து போன பிற்பாடும் யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றார். அப்ப அந்த வார்த்தையில பாருங்க, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்ப இந்த எல்லாம் அழிந்த பிற்பாடும் கூட யோபு பாவம் கூட என்ன செய்யலையா, குறை கூட செய்யலையா. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் யோபை பாருங்க, எல்லா நிலைமையிலும் எல்லாம் இருந்த போதிலும் யோபு கர்த்தரை ஸ்தோத்திரிச்சாரு, எல்லாம் இழந்த போதிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிச்சார். நம்மளும் வாழ்விலும் ஸ்தோத்திரிக்கணும், தாழ்விலும் ஸ்தோத்திரிக்கணும். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குன்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். இங்கே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்ல, யோபுடைய முன்னிலைமை பார்க்கிலும் கர்த்தர் பின்னிலைமை அதிகமாக என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார். யோபு 42 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ யோபுக்கு முன்னிருந்த நிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் செஞ்சு ஆசீர்வதித்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சிநேகிதருக்காக மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் என்ன செய்வார். அடுத்ததாக கடைசியாக நம்ம ஒரு சித்தத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம், நம்ம சித்தத்தை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். கடைசியாக ஒரு சித்தத்தை நம்ம பார்க்கலாம். 2 சித்தத்தை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம், 3வது சித்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவர் இருக்கிறார். முதல்ல பார்த்தோம் எல்லாரும் பரிசுத்தமுள்ளவர்களாக மாறணும்னு சொல்லி பார்த்தோம். 2வது பார்த்தோம் எல்லாத்துலையும் சோத்தரிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். 3வது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா 700க்கும் அதிகமான கோடி பேர் இருக்காங்க. இந்த 700 கோடிக்கும் அதிகமான பேர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அவங்க எல்லாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவன் அக்கினியும் கந்தகமரில் கடலில் அவன் பங்கடைவான்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ இயேசு ஒரு மனிதன் சொந்த ரட்சகராக கண்டிப்பாக என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அவங்க ஏற்றுக்கொள்றதுக்காக நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இவங்களை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஒரு மனிதன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கணும். வெளிப்படுத்தல போட்டிருக்குது, வெளிப்படுத்தல் யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்கிற ஒரு லிஸ்ட்டு நம்ம கலாத்தியரில் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானகரும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அப்போ நல்ல கவனிங்க, அப்போ ஒரு மனிதனுடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் இல்லை, அவங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் இன்னொரு வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 2 பேதுல ஆண்டவர் தெளிவாக சொல்லி எழுதி வச்சிருக்காரு பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், அதுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அவங்களுக்காக நீங்க வைராக்கியம் நில்லுங்க. அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல்ல பார்த்தோம் எல்லாத்திலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். 2வது பார்த்தோம் எல்லாத்திலும் நம்ம சோத்தரிக்கும் சொல்லி பார்த்தோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அதுக்கு நம்முடைய பங்கு என்ன, அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஏசப்பா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்ம, அவருக்கு சாட்சியாக வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம, ஆண்டவர் நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம மாறணும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களையும் செய்வார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை தந்ததுக்காக சோதரம், விசேஷமாக நம்முடைய சித்தத்தை குறித்து தியானிக்க வைத்தது கிருபைக்காக சோதரம். முதலாவதாக எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற உதவி செய்ய ஆண்டவரே. யாரெல்லாம் என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்றாங்களோ கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. பாவ குணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக ஆண்டவரே. அடுத்ததாக ஆண்டவரே எல்லாவற்றையும் சோத்திரம் செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிற ஆண்டவரே. யாரையெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரையெல்லாம் கண்ணீர் கவலை வருத்தத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டுங்க ஆண்டவரே. சகல பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறி போவதாக ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொரு வாழ்விலும் ஒரு அற்புதம் அதிசயம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக ஆண்டவரே. போராட்டுகிற பிசாசின் கிரியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அதமாகி போவதாக ஆண்டவரே. ஒரு வெளிச்சம் உதிப்பதாக ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அடுத்ததாக ஆண்டவரே ஏசப்பா எல்லா மனுஷரும் ஏசப்பா சோதனை ஏசப்பா ஏற்றுக்கொள்ளும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா எல்லாரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுக்கு எங்களால் உண்டான முயற்சிகளை நாங்கள் செய்ய கற்றுக் கிருபை செய்யுங்க. இந்த எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரின் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மையப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அபிஷேகத்துக்காக சோதரம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.